சுண்ணாம்பு வாழை சொல்லுவாங்க. இது நம்ம ஊர்லலாம் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இங்கே பக்கத்தில் கடல் இல்லாததால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இது வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரணும். அதே போல் தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை ஆகும் அவ்வளோ குழம்பு வந்து டேஸ்ட்டாக வரும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அதில் பூண்டு போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றி தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள், அதுதான் குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான். எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு போட்டு குழம்பு நல்லா கிண்டி விட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. நல்லா மீன் குழம்பு கொதித்து வரும்போது மீனை போட்ட வேண்டியது. மீனை போட்டுவிட்டு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா வேகணும். பச்சை மிளகாய் வந்து கடைசியாக போட்டால் சொல்லுவாங்க, அது வந்து நல்லா வாசனை வரும். குழம்பு கொஞ்சம் கிண்டி பார்த்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. மீனும் வெந்துட்டுருக்கோம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோ. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சாப்பிட வேண்டியது தான்.